இங்க நம்ம பல்லவிங்கிற பொண்ணு ஃபர்ஸ்ட் டே ஃபிளைட்ல வேலைக்கு போகும்போது ஃபிளைட்ல உட்கார்ந்து இருக்கிற எல்லா பேசஞ்சருமே இந்த பொண்ணை ஒரு மாதிரி பாக்குறாங்க. அங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு பெரியவர் மட்டும் இந்த பொண்ணை கூப்பிட்டு ஹக் பண்ணி நான் உன் தன்னம்பிக்கையை பாராட்டுறேமான்னு சொல்றாரு. எனக்கு கொஞ்சம் காஃபி மட்டும் எடுத்துட்டு வாமான்னு சொல்றாரு. அதுக்கு இந்த பொண்ணும் நான் எடுத்துட்டு வரேன்னு கிளம்புறா. அந்த ஃபிளைட்லயே இருக்கிற நம்ம ஹீரோவும் இந்த பொண்ணை பார்த்து சந்தோஷப்படுறாரு. இதுல இருந்தே நம்ம பல்லவியும் நம்ம ஹீரோவும் நல்லா பழகி நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் ஆயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ பழகுன கொஞ்ச நாள்லயே நம்ம பல்லவியை புடிச்சு போய் லவ் ப்ரப்போஸும் பண்ணிடுறாரு. நம்ம பல்லவியும் ஹீரோ சொல்றத புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இப்போதைக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் தேவைப்படுறாங்கன்னு சொல்லி அவனை ஹக் பண்ணிக்கிறா. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பொண்ணு ஃபிளைட்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அதே ஃபிளைட்லயே இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு உட்கார்ந்து இருக்கான். நான் உன் மேல ஆசிட் அடிச்சது தப்பு தான், தயவு செஞ்சு அந்த கேஸை வாபஸ் வாங்கிடு. அந்த கேஸ் என் மேல இருக்கிறனால எந்த கம்பெனிலயுமே எனக்கு வேலை தர மாட்டாங்க. உன்னை பாக்குறதுக்காக தான் இந்த ஃபிளைட்லயே வந்தேன், தயவு செஞ்சு அந்த கேஸை வாபஸ் வாங்கிடுன்னு கெஞ்சுறான். இந்த பொண்ணு எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்கிறத பார்த்த இவனும் ரொம்ப கோவமாகி நான் மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேனா நீ இருக்கிற இடமே இல்லாத மாதிரி நான் பண்ணிடுவேன்னு விரட்டுறான். நம்ம பல்லவிக்கு ரொம்ப கோவம் வந்து கையில வச்சிருக்கிற தண்ணி எடுத்து அவன் மூஞ்சியிலேயே ஊத்திடுறா. நான் ஒன்ன மாதிரி மூஞ்சியில ஆசிட நான் ஊத்த மாட்டேன், ஏன்னா அதோட வலி எனக்கு தெரியும்னு சொல்றா. இந்த பொண்ணை பார்த்த சுத்தி இருக்கிற எல்லா பேசஞ்சருமே இந்த பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துடுறாங்க. இப்ப கூட உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ ஒரு சாரின்னு ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்தனா உன் வேலையை நீ காப்பாத்திக்கலான்னு சொல்றாரு. ஆனா நம்ம பல்லவி என் வேலையே போனாலும் பரவாயில்ல, நான் சாரி லெட்டர்னா எழுதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. உங்களால ஒரு மாசம் மட்டும்தான் இந்த வேலையை கண்டினியூ பண்ண முடியும், அதுக்கு மேல பண்ண முடியாதுன்னு அவரும் சொல்லிடுறாரு. நம்ம பல்லவியும் நம்ம இந்த வேலையை விட்டு ஒரு மாசத்துல போறோம், இருந்தாலும் பரவாயில்ல தனக்கு பிடிச்ச வேலையை நம்ம நல்லா பார்க்கணுமேனு அந்த ஒரு மாசம் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. திடீர்னு பிளைட் ஷேக் ஆக ஆரம்பிக்குது. என்னாச்சேன்னு கார்பெட் ஏரியால போய் பார்த்தா பிளைட் ஓட்டுற அந்த பைலட்டுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. பக்கத்துல இருக்கிற கோ பைலட்டும் இந்த பிளைட்டை எப்படி லேண்ட் பண்ண போறோமோன்னு ரொம்ப பயப்படுறாரு. ஆனா நம்ம பல்லவி ஆல்ரெடி பைலட் ட்ரைனிங்னா முடிச்சனால பிளைட்டை சேஃபா லேண்ட் பண்ணிடுறாங்க. இதனால அந்த பிளைட்ல உட்கார்ந்து இருக்கிற எல்லா மக்களுமே நம்ம பல்லவியை பாராட்டி கிளாப்னா பண்றாங்க.